ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். இந்தியா லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இன்ட்ரோடக்ஷன். India is the seventh largest country in the world and the second largest country in the Asia. ஸோ வேர்ல்டுலே இந்தியா வந்து லார்ஜஸ்ட் கண்ட்ரின்ற பிளேஸில் செவன்த் ரேங்க்கில் இருக்குது. அண்ட் ஏஷியாவில் பார்க்கும்போது நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் சைனா இருக்குது. இந்தியா இஸ் ஏ பெனின்சுலர் கண்ட்ரி. பெனின்சுலர் கண்ட்ரினா த்ரீ சைட்ஸ் கவர்ட் பை வாட்டர். ஸோ இந்தியாவை வந்து த்ரீ சைட்ஸ் வாட்டரால் கவர் ஆகியிருக்கும். நார்த்தன் சைட் மட்டும் லேண்டில் இருக்கும். தென் சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் த்ரீ சைட்ஸும் வாட்டரால் கவர் ஆகியிருக்கிறதுனால நம்ம இந்தியாவை பெனின்சுலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம். இந்தியாஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆர் நெய்பரிங் கண்ட்ரிஸ்னால் பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் யாரெல்லாம் பார்த்தா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா. இந்தியா இஸ் நோன் அஸ் சப்கான்டினென்ட். ஸோ இந்தியாவை நம்ம சப்கான்டினென்ட் சொல்லுவோம். இந்தியா வந்து கண்ட்ரி தான். நம்ம ஏன் அதை சப்கான்டினென்ட் சொல்கிறோன்னா, கான்டினென்ட்னா ஒரு கான்டினென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஐலாண்ட் இருக்கும், ஓஷன்ஸ் இருக்கும், மவுண்டெயின்ஸ் இருக்கும், டெசர்ட்ஸ் இருக்கும். இது மாதிரி எல்லா ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர்ஸும் இருக்கும். நம்ம இந்தியாவிலையும் வந்து இந்தியா ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம இந்தியா கிட்டேயும் ஐலாண்ட்ஸ் இருக்குது, தென் டெசர்ட்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ரிவர்ஸ் இருக்குது, மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ இதனால நம்ம இந்தியாவை நம்ம சப்கான்டினென்ட் சொல்கிறோம். ஒரு கான்டினென்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு இருக்கிறதுனால இந்தியாவை சப்கான்டினென்ட் சொல்கிறோம். லொக்கேஷன் அண்ட் extent. India extends from 8 degree 4 north to 37 degree 6 north latitudes and 68 degrees 7 east to 97 degree 25 ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ். ஸோ இந்தியா வந்து எந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்டில் இருக்குன்றத ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இந்திரா கோல் டு இந்திரா பாயிண்ட் அப்படின்னா இந்தியாவோட டோட்டல் நார்த் டு சவுத்து டிஸ்டன்ஸ் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோன்னா 3214 கிலோமீட்டர்ஸ் வருது. ஓவரால் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னா, நார்த் வந்து இந்திரா கோல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகுது. தென் இந்திரா பாயிண்ட்ன்றது கன்னியாகுமரியில் இல்லை. நம்ம எல்லாருமே இந்தியாவோட எண்டிங் பாயிண்ட் வந்து கன்னியாகுமரின்னு நினச்சிருப்போம். பட் இந்தியாவோட எண்டிங் பாயிண்ட் வந்து அந்தமான் நிக்கோபார். கன்னியாகுமரியும் தாண்டி கீழே அந்தமான் நிக்கோபார் போகும். ஸோ எண்டிங் பாயிண்ட் வந்து இந்திரா பாயிண்ட் சொல்கிறோம். டோட்டலாக இது எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னா 3214 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் பார்த்தோன்னா ரேன் ஆஃப் கட்ச் டு அருணாச்சல பிரதேஷ். ரேன் ஆஃப் கட்ச்ன்றது குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இந்தியா எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. ஓவரால் எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னா 2933 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். த டிஃப்ரென்ஸ் இன் longitude between குஜராத் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் இஸ் 29 degree 18. ஸோ குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேஷ்க்கும் அதான் இந்த ரேன் ஆஃப் கட்சில் இருந்து இங்கே இருக்கிற அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் லாங்கிடியூட்ல இருக்குன்னா அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா 29 டிகிரி இருக்குது. A difference of one longitude will make a difference of 4 minutes in time. ஒவ்வொரு லாங்கிடியூட்க்கும் 4 minutes டைம் டிஃபர் ஆகும். Hence the difference in local time between these two places is 29 degree 18 into 4 is equal to 1 hour 57 minutes 12 seconds, approximately 2 hours. So இந்த குஜராத்தில் இருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா அந்த லாங்கிடியூட் டிஸ்டன்ஸ் வச்சு ஒவ்வொரு லாங்கிடியூட்க்கும் 4 minutes மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக 2 hours டிஃப்ரெண்ட் வருது. அதுக்கு என்ன மீனிங்னா, அருணாச்சல பிரதேஷ்க்கு 5 o'clock சன்ரைஸ் ஆகுதுன்னா அப்போ குஜராத்தில் டைம் 3 o'clock தான் இருக்கும். இங்கேக்கும் அங்கேக்கும் 2 hours டிஃபர் ஆகும். எப்படி நம்ம அமெரிக்காவுக்கு நைட்டு நம்மளுக்கு மார்னிங் சொல்லுவோம்ல, சேம்ல அதே மாதிரி தான் அருணாச்சல பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. In order to avoid these differences, Indian Standard Time is calculated. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் இப்போ நடுப்புற இன்பிட்வீனில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அருணாச்சல பிரதேஷ்லேருந்து குஜராத்துக்கு இன்பிட்வீனில் கொல்கட்டா இருக்குது, மத்திய பிரதேஷ் இருக்குது. இந்த எல்லா இடத்துக்கும் டைம் டிஃபர் ஆகும். நம்ம லாங்கிடியூட் வச்சு கால்குலேட் பண்ணணும். அந்த 1 டிகிரிக்கு 4 ஹவர்ஸ்ன்ட்டு 4 minutes கால்குலேட் பண்ணோன்னா டைம் டிஃபர் ஆகும். அதனால நம்ம ஸ்டாண்டர்டாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்ட்டு இந்தியாவில் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இது எந்த பீரியடில் கொண்டுட்டு வந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியடில் ரயில்வே ட்ராக் அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் தான்.
அப்போ ரயில்வே டைமிங் வச்சு தானே இந்த டைமுக்கு ட்ரெயின் வருதுன்ட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ இந்தியாக்குள்ளே ட்ரெயின் டைமிங் வந்து டிஃபராக இருந்துச்சுன்னா பெருசாக ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுன்றதுக்காக ஓகே இந்தியாவில் வந்து லாங்கிடியூட் வச்சு டைம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம், ஸ்டாண்டர்டாக ஒரு டைம் கால்குலேட் பண்ணலான்ட்டு பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணாங்க. அது எது வச்சு கால்குலேட் பண்ணாங்கன்னா எங்கள் சென்டரில் ஒரு ரெட் லைன் தெரியுதுல்ல, அந்த இடத்துல என்ன டைம் இருக்கோ அந்த டைமை தான் நம்ம ஓவரால் இந்தியாவிலே கால்குலேட் பண்ணி நம்ம டைமாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் ரைஸ் ஆகாது. The local time of central meridian of India is a standard time of India. நான் சொன்னல இந்த சென்ட்ரல் மெரிடியன் இந்த லைன் இருக்குல்ல இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன், அதுதான் வந்து ஓவரால் இந்தியாவிலே கால்குலேட் பண்ணுறோம். குஜராத் டைம் வச்சு நம்ம பண்ணோன்னா ப்ராப்ளம் வரும், அருணாச்சல பிரதேஷ் டைம் வச்சு பார்த்தாலும் ப்ராப்ளம் வரும். இந்த ட்ரெயின் டைமிங் ஃப்ளைட் டைமிங் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ காமனாக கண்ட்ரிக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த ஒரு டைமிங்கை இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் என்ற அந்த லாங்கிடியூட் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். The IST is 5.5 hours ahead of Greenwich Meridian time. Greenwich Meridian time na லண்டனில் இருக்கும். ஓகேவா? லண்டனில் இருக்கிறதுக்கும் லண்டனுக்கும் நம்மளுக்கும் 5.5 hours டிஃபர் ஆகும்.